விகடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நாமக்கல் செய்தியாளர் கோவிந்தராஜ். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது வணிகர் சங்க கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்களின் பிரதான கோரிக்கை என்ன? இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வருண்யா, நாமக்கல் மாவட்டத்தில், அதாவது நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரும் அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்குள் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே ஏற்றி இறக்கி விட்டு செல்வதாக வணிகர் பேரமைப்பு சார்பில் இன்று ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது பார்த்தோம்னா, நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலை முதலிப்பட்டி பகுதியில் புதிதாக ஒரு பேருந்து நிலையம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு வருவதற்காக, அதாவது தொலைதூர வாகனங்கள் திருச்சி, துறையூர் உள்ளிட்ட தொலைதூர வாகனங்கள் பழைய பேருந்து வழியாக செல்கிறது. அந்த வாகனங்கள் ஒரு சில வாகனங்களும் பழைய பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லாமல் அங்கே சாலையிலேயே இறக்கிவிட்டு செல்வதாக பொதுமக்களும் வியாபாரிகள் குற்றச்சாட்டுறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா, அந்த வாகனங்கள் இறக்கி விடுவதால் ஒன்றன் பின் ஒன்று வாகனங்கள் நிற்கிறது. ஏற்கனவே நகர் பகுதியில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதாக கூறிதான் புறநகர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து சாலையிலே இறக்கிவிட்டு ஏற்றி செல்வதால் மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து அவதி ஏற்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்கள் செல்வதற்கு மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா, இதனை கண்டித்து, அதாவது வணிகர் சங்க அமைப்பு சார்பில் இதனை கண்டித்து வணிகர்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டு வராங்க. அதாவது கடைகள் அடைக்கப்பட்டது. இன்று காலை முதல் மாலை 6 மணி வரை கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அதே மருந்தகங்கள் பார்த்தோம்னா, இன்று காலையிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் அடைப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இதனை அதாவது மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து வாகனங்களும், அதாவது பேருந்துகள் பழைய பேருந்து நிலையம் உள்ளே சென்று வெளியே வர வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக வைத்து இன்று ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருண்யா. கோவிந்தராஜ், விவரங்களுக்கு நன்றி.